ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம், பயமும் விசுவாசமும் ஒரே இடத்தில் செயல்பட முடியாது. இந்த ரூம் தான் இருக்குது. இதுல லைட், வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒன்று தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஒன்று வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இல்லாட்டி என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அது போல பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல செயல்படாது. ஒன்று விசுவாசம் இருக்கும், அப்படி இல்லாட்டி என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. முதல்ல விசுவாசத்தை பார்க்கலாம். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மிக பெரிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் அந்த விடுதலை இருக்கிறது. நீங்க எந்த எந்த விடுதலைக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல அவருடைய தயவு வேண்டும், கிருபை வேண்டும், இரக்கம் வேண்டும், அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும் சொல்லி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அது வெளியே எங்கேயும் இல்லை. உங்களுடைய மறுபடியும் பிறந்த உங்களுடைய புதிய ஆவியில் அந்த விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளதான் கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்தின் மூலமாக நீங்க அந்த பலன்களை நீங்க வெளியில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நமக்கு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. பாவ விடுதலை, சாப விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வாழ்வு, சமாதானம், சந்தோஷம், தயவு, விசுவாசம், பரிசுத்தம், நீதி, பொறுமை, இச்சையடக்கம், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்குள் இந்த விசுவாசம் நம்ம என்ன செய்கிறதா? அழைத்து செல்லுகிறது. ஒரு வாகனம் போல. எப்படி நீங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வருகிறதற்கு ஒரு வாகனத்துல தான் என்ன செஞ்சிருப்பீங்க? வந்திருப்பீங்க இல்லையா? அது போல நாம் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, அவர் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பலன்களுக்குள் நம்மை விசுவாசம் என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அதற்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம், உலகத்தாரால் அதற்கு பலன் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம், உலகம் அதற்கு முடிவு என்று ஒன்றை கட்டியிருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையால், தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எதுவுமே அவருக்கு முடிவு கிடையாது. எல்லாமே, எதையுமே அவர் ஒரு புதிய ஆரம்பமாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த தயையையும் அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். விசேஷமானது இதுதான். இந்த தயை எனக்கு கிடைக்குமா? இந்த கிருபை எனக்கு கிடைக்குமா? இந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா?
தேவனுக்கு பக்கத்துல நான் போக முடியுமா? என் ஜெபத்தை அவர் கேட்பாரா? என்னுடைய வார்த்தையை அவர் செவி சாய்த்து கேட்கிறாரா? இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்க ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் காது கொடுத்து கேட்கிற தேவன் மாத்திரம் இல்லை, அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது உங்க வாழ்க்கையில செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இததான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டது. அவருடைய சமூகத்திற்கு செல்லக்கூடிய தகுதியை அந்த இரத்தம் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்லக்கூடிய வழியை அது உண்டு பண்ணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சது இதைதான் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ அவங்க ஆட்டுக்குட்டிகளையும் பலியிடுகின்ற விலங்குகளையும் கொண்டு அவங்க ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்க பிரதான ஆசாரியர்கள் யார் அங்க பலி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய கையை அந்த ஆட்டுக்குட்டி மேல வைக்கணும். அவங்களுடைய பாவம் எல்லாம் எதற்குள்ள போகும்? ஆட்டுக்குட்டி மேல போகும். அதை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை அதை பலியிட வந்தவர் மேல் தெளித்து தன் மீதும் தெளித்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவர் செல்லுவார். அந்த இடத்திற்கு மக்களால் செல்ல முடியாது. ஏனென்றால் பாவம் தடுத்திருந்தது. அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள உடன்படிக்கை பெட்டியில் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருந்தது. அந்த கிருபாசன தண்டைக்கு மேல அந்த இரத்தத்தை அவர் தெளிக்க வேண்டும். அந்த இரத்தம் அந்த பலியிட வந்தவருடைய பாவத்தை மூடியது. நல்லா கவனிங்க, என்ன செஞ்சது? மூடியது. அதன் நிமித்தம் தேவன் அந்த நபரை ஆசிர்வதித்தார். ஆனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை அது மூடவில்லை. நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருக்கு? கழுவி இருக்கிறது. பாவங்களற கழுவியது மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய குடும்பத்தில் ஒருவராய் மாற்றி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தில் ஒருவர் என்ற சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துல நீங்க என்ன உரிமைகள், என்ன சுதந்திரம் கொடுப்பீர்களோ, உங்களிடத்துல உள்ள எல்லாவற்றிற்கும் அந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கும். இல்லையா? இல்லையா? அதே போல தேவனுடைய குடும்பத்தில் நாம் உரிமையாளராக இருக்கிறோம். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய வாழ்வுக்கு, அவர் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம எப்படி இருக்கிறோமா? சுதந்திரவாளியாக, உரிமையாளராக. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். தைரியமா அவருடைய பிரசன்னத்திற்கு போகக்கூடிய அந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க இதை நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் உங்களுக்குரிய இடம் அதுதான். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்க அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அந்த பலனை உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளை என்ற பலன், அவருடைய பிள்ளையாக இந்த சூழ்நிலைகளையும் இந்த வாழ்வையும் ஆளும் அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம். உலகத்தால் அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. விசேஷம் அது மாத்திரம் இல்ல, என்ன செய்ய முடியாதா? எடுக்கவும் முடியாதா. இந்த சமாதானத்தை எத்தனை காசு கொடுத்தாலும் நீங்க கடையில என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. எந்த பொருளை நீங்கள் வைத்திருந்தாலும் இந்த சமாதானத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார்.
அவருடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது குறைவுகள் நிறைவாயின, கட்டுகள் உடைக்கப்பட்டன. ஒரு இடத்துக்கு அவர் போனாருன்னா அங்கு சமாதானம், அங்கு கட்டுண்டவர்களின் ஆவி என்ன செய்யப்பட்டதா? கட்டவிழ்க்கப்பட்டது. அவரை போற இடங்கள் எல்லாம் சமாதானத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அது என்ன செஞ்சுதா? கீழ்ப்படிந்தது. அந்த விசுவாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு தாரேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அதே விசுவாசத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளையாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுதந்திரத்திற்குள் நாம் செல்ல முடியும், அந்த விடுதலைக்குள் செல்ல முடியும். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதற்கான கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ கட்டுகள், சாப கட்டுகள். யாராவது ஒரு சிலர் உங்களுக்கு ஜெபிச்சுட்டு உங்களுக்கு சாபம் இருக்கு, 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த சாபம் உங்களை பின்தொடருது, உங்க பிள்ளைகளுக்கு இந்த சாபத்தினாலதான் இந்த விளைவுகள் அப்படி சொன்னா என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. சாபம் இருக்கலாம், ஆனா அந்த விளைவுகளில் நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்பதா மீட்டு கொள்ளுவேன் அவர் என்ன செய்யல, சொல்லல. தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம். அவருடைய வாக்கு தத்தத்துக்கு நாம எப்படி இருந்தோமா? அந்நியர்களாக, பரதேசிகளாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவன் அற்றவர்களாக இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இருந்து கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நம்மை உரிமையாளராக அவர் மாற்றி இருக்கிறார். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்ற வார்த்தைக்கு நம்மை உரிமையாளராக அவர் மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னால் இந்த வாக்கு தத்தத்திற்கு நம்ம அந்நியர்கள். தேவன் கிட்ட நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை திக்கற்றவர்களாக நான் விடேன். இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோமா? சுதந்திரவாளி. இந்த வார்த்தையை சொன்னவர் மனிதர் இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லவர். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை உலகத்திலிருந்து இல்ல, மனிதர்களிடத்திலிருந்து இல்ல, இன்னாரிடத்திலிருந்து இல்ல. எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. விசுவாசம் சாதாரண விஷயம் இல்ல. விசுவாசம் தேவனை உங்கள் வாழ்வில், உங்கள் சரீரத்தில், உங்கள் சூழ்நிலையில் செயல்பட வைக்கின்ற இடம். உங்களை தேவனுடைய வல்லமைக்குள் கூட்டிச் செல்லுகின்ற இடம், அவருடைய வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகின்ற ஒரு இடம். இந்த விசுவாசம், இதுக்கு ஆதாரம் உங்க சூழ்நிலை கிடையாது. வசனம் சொல்லுது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இந்த விசுவாசம் காணப்படாதவைகளுக்கு, உங்க கண்களால் பார்க்க முடியாதவைகளுக்கு அது ஆதாரமாக அது இருக்கிறது. ப்ரூஃப், ஆதாரமாக அவர் வார்த்தையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் உங்க சரீரத்துல பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைகள்ல பார்க்காதீங்க, உங்க உறவுகள் சொல்கின்ற வார்த்தைகளில் தேடாதீர்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் தேடாதீர்கள். உங்களுடைய ஆதாரம் அவருடைய வார்த்தை மட்டுமே. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னா உங்க ரிப்போர்ட் சொல்லாம இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க சொல்லாம இருக்கலாம், உங்க சரீரம் சொல்லாமல் இருக்கலாம்,
உங்க உணர்வுகள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆதாரம் இது எதுவுமே இல்லை, அவருடைய வார்த்தை தான் உங்கள் ஆதாரம். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நீங்கள் நம்பி இருக்கின்றவைகளுக்கு அது உறுதியை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, நீங்கள் நம்பி இருக்கிறவைகளுக்கு அது பொருளை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது தரிசிச்சு நம்மை நடக்க வைக்காமல், பார்க்கின்றவைகளின்படி நம்மை நடக்க வைக்காமல், அது விசுவாசித்து நடக்க நம்மை அழைத்து செல்லுகிறது. காணாதவைகளை பார்க்க வைக்கிறது. நம்ம சூழ்நிலைகள் ஒரு தகவலை சொல்லலாம், பிரச்சனைகள் ஒரு தகவலை சொல்லலாம், சரீரம் ஒரு தகவலை சொல்லலாம். ஆனா விசுவாசம் வார்த்தையில் உள்ள பலனை பார்க்க வைக்கும். விசுவாசத்தோட இயல்பு அதுதான். அதுதான் தெய்வ மனிதர்கள் எல்லாரும் செஞ்சாங்க. அதுதான் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களோட வார்த்தையிலே நீங்க பார்க்க முடியும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. சிந்தனைக்கு தாவீது ராஜா சொல்லி கொடுக்கிறாரு. சவுல் விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சிந்தனைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, சவுலை என்ன செய்யாத, பார்க்காத. ஏன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள பலனை பார்க்கும். பின்னாடி விரட்டிட்டு வரவங்களை அது என்ன செய்யாது, பார்க்காது. சரீரத்துல உள்ள போராட்டத்தை அது என்ன செய்யாது, பார்க்காது. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசம் பார்க்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பயம். இந்த பயம் என்பது விசுவாசத்தை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பயம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு ஆவி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவி. இந்த ஆவிய யார் தரலையா? தேவன் தரலையா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம உணர்ச்சின்னு நினைக்கிறோம், ஆனா அது என்ன இல்லை, உணர்ச்சி இல்லை, அது ஒரு ஆவி. இந்த பயம் உள்ள வரும்போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வல்லமையை அது தடுக்கும். முதல்ல பயம்தான் உள்ள வரும், அடுத்து சந்தேகம் வரும், கவலை வரும், குழப்பம் வரும், சரீரத்தில் அது நோயை கொண்டு வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த திருடன் வரக்கூடிய இடம் எதுதான்? பயம். அவன் உள்ள வரும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் பின்னாடியே என்ன செஞ்சிரும்? வந்துடும். மரண பயம் பின்னாடியே என்ன செஞ்சிரும்? வந்துவிடும். நிறைய சம்பவங்களை நம்ம வேதத்துல பார்க்கலாம். இந்த பயம் அப்படிங்கிறது முற்றிலுமாக தேவனுடைய வல்லமையை தடுக்கிற ஒரு இடம். கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து காண்பிக்கும். நம்முடைய பலம் என்ன தெரியுமா? நம்முடைய படிப்போ பதவியோ அந்தஸ்தோ பணமோ இல்லை, நம்முடைய அதிகாரமோ உறவுகளோ இல்லை, கிறிஸ்து தான் நம்முடைய பலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு இந்த மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். இத்தனை பெரிய ஒரு இடத்தை நம்ம யாருக்குள்ள பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். அதுதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் பலத்துல அவர் என்ன செய்யல சொல்லல, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன். இந்த பயம் என்ன தெரியுமா செய்யும்? நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து காண்பிக்கும்.
இதுல நீ எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளுவ? இதுல எப்படி நீ வெற்றியை பார்க்க போற? இதுல எப்படி நீ விடுதலையை பார்க்க போற? இதுல எப்படி நீ மேற்கொள்ளுவ? இந்த தடைகளை தாண்டி நீ எப்படி வருவாய்? நிச்சயமாக நம்மால் நம் பலத்தால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்துவினால், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலமாக அதை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பயம் நம்மை தனியாக கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து அடையாளப்படுத்தும். விசுவாசம் நம்மை கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்து காட்டும். கிறிஸ்துதான் நம்முடைய நம்பிக்கை. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்துல நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். என்னாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனமும் 7வது வசனமும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். 2-3. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த சம்பவம் எந்த சூழ்நிலையில நடந்தது அப்படின்னா, கானான் தேசத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் போய் நிற்கிறாங்க. உள்ள வேவு பார்க்க போகணுங்கிறது அந்த மக்களோட விருப்பம். தேவனுடைய விருப்பம் அது கிடையாது. உள்ள போனா ராட்சசர்களை பார்த்தவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஆனாலும் இந்த மக்கள் ஆசைப்பட்டதினால் அதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். அவங்க உள்ள போயிட்டு வந்து அங்க நடந்ததை, பார்த்ததை, ராட்சசர்களை, கோட்டையின் பலத்தை அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன வருது? பயம் வருது. கூக்குரலிட்டு அழுது புலம்பி ரா முழுவதும் அவங்க என்ன செய்யலையா? தூங்கலையா? அந்த வசனத்துல பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். பயம் எதை கொண்டு வருது? முறுமுறுப்பை கொண்டு வருது. முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த பயம் முறுமுறுக்குது. அடுத்து என்ன செய்யுது? மரணத்தை பேசுகிறது. உங்க வாயாலே அது என்ன செய்ய வைக்குது? மரணத்தை பேசுது. முறுமுறுக்குது. அடுத்து மரணத்தை பேசுகிறது. அடுத்து பாருங்க, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? பட்டயத்தினால அவங்க கொள்ளையாகணும், மடிந்து போகணும், இறந்து போகணும்னா அவங்களை இந்த இடத்துக்கு அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. செங்கடல் முன்னாடியே அதை பிரிக்காம இராணுவத்து கையில் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? ஒப்பு கொடுத்திருந்திருக்கலாம். இவ்வளவு அற்புதங்களை செஞ்சு, இவ்வளவு வழி நடத்தி, மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் தம்மை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி, ஒரு தகப்பன் சுமப்பது போல தன் தோளின் மீது அவர் சுமந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பயம் தேவனுக்கு விரோதமாக நம்மை பேச வைக்கிறது. அவருடைய அன்பை மறக்க வைக்கிறது. அவர் செஞ்ச நன்மைகளை அது மறக்க வைக்கிறது. நீங்க நினைக்கலாம், இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு பொல்லாத மக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதே இடத்துலதான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உன்னதமானவர், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா என்ன செஞ்சாரா? அடிமையின் கோலம் எடுத்து வருகிறார். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்துகிறார். அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படுகிறது. அவமானப்படுத்தப்படுகிறார், துக்கப்படுத்தப்படுகிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டாராம். அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்படுகிறார். ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார். மனித ரூபமே இல்லாம இருந்தாராம். ஒட்டுமொத்த உலகத்தோட பாவத்தையும் அங்கு அவர் மீது சுமத்தப்படுகிறது.
அதனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது அவரால் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவருடைய இயல்பே அது கிடையாது. பாவம் அறியாத பரிசுத்தர் பாவமாக்கப்பட்டார். உங்களையும் என்னையும் கைவிடுறதுக்காக அவர் அதை என்ன செய்யல. நீங்களும் நானும் மீட்பு பெறணுங்கிறதற்காக அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம கைவிடப்படணும், நாம கட்டுகளுக்குள்ள இருக்கணும், நாம சுமை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா அந்த இடத்தை அவர் சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் போலதான் தேவன் தோள் மீது சுமந்து கொண்டு வந்தாராம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் அவர்களை சுமந்து கொண்டு வந்தாராம். இங்கு நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனையே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கொடுத்துருவோமா? யாருக்காகவாது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்றால் நாம இந்த கட்டுகள்ல இருக்கிறதற்காகவா? அடிமைத்தனத்துல இருக்கிறதற்காகவா? அவர் சிலுவையில் சுமந்த எல்லாவற்றையும் நம்ம சுமக்கணுங்கிறதற்காக அவர் சுமந்திருக்கிறாரா? நிச்சயமாக இல்லை. எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டதோ, நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு கானான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையான வாழ்வு, மீட்பு நிறைந்த வாழ்வு, தேவ வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பேசாம, நான் இந்த நோயில நான் சாகுறேனே, இந்த கட்டுகளோட நான் இருக்கிறேனே, இந்த வறுமையில நான் இப்படி போராடும்படி என்னை தேவன் படைத்திருக்கிறாரே, எத்தனை முறை அவருக்கு விரோதமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இதுல இருந்து மீட்கிறதற்காக தான் அவர் என்ன செஞ்சாரா? மனிதனாக இறங்கி வந்தார். பயம் மரணத்தை பேச வைக்கிறது, முறுமுறுக்கிறது. பயம் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண வைக்கிறது. எண்ணாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த மக்கள் என்ன பேசுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. தேவன் செஞ்ச நன்மைகளை மறந்துட்டு மரணத்தை குறிச்சு அவங்க பேசுறாங்க. இங்க காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யாதீங்க? கலகம் மாத்திரம் பண்ணாதீங்க. அதாவது அவங்க பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க பேசுறதெல்லாம் எதை பேசுறாங்க? பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. அவங்க முன்னாடி கானான் இருக்கு, கானான் தேசத்துக்குள்ள ராட்சசர்கள் இருக்கிறாங்க, கோட்டை பலமாக இருக்கிறது. இதை குறிச்சுதான் அவங்க பயந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ராட்சசர்களை குறித்தும் கோட்டையை குறித்தும் அழுகிறார்கள். இறந்து போய்விடுவோம் என்று மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவங்க என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. யோசுவாவும் காலேபும் அதை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். அப்போ பயத்துல இருந்து பயத்தின் வார்த்தைகளை பேசும்போது யாருக்கு விரோதமாக கலகம் பண்றோம்? தேவனுக்கு விரோதமாக நம்மை அது செயல்பட வைக்கிறது. அதனாலதான் பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது, செயல்படாது. ஏதாவது ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? செயல்படும். அந்த வசனத்தை முழுமையா வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இந்த மக்கள் ஏன் இப்படி செயல்பட்டாங்களா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துட்டு. இந்த பயந்து போய் முறுமுறுத்து மரணத்தை பேசி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கலகம் பண்ணின மக்கள் ஒருவர் கூட கானானுக்குள் செல்லவில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க? கானானுக்குள்ள போனாங்க.
தேவனுடைய வல்லமையை அந்த பயம் என்ன செய்து தடுக்கின்றது. பயமும் விசுவாசமும் ஒரே இடத்தில் என்ன செய்யாது, செயல்படாது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர், தெளிந்த புத்தியின் ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தெய்வ வல்லமையை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. விசுவாசம் உம்முடைய வார்த்தையின் பலன்களுக்குள் எங்களை அழைத்து செல்லுகின்ற ஒரு வாகனமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுக்கு எங்களுக்கு ஆதாரமாக நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த விசுவாசம் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனை எங்கள் வாழ்வில் செயல்படச் செய்கிறது. கிருபையாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த விடுதலைக்குள், மீட்பிற்குள், வாழ்விற்குள் இந்த விசுவாசம் எங்களை அழைத்து செல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். பயம் என்பது அது உணர்ச்சி அல்ல, அது ஆவி. பயத்தின் ஆவிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவோடு இருக்கின்ற எங்களை, கிறிஸ்துவிடமிருந்து எங்களை அது பிரித்து காட்டுகிறது. பயத்தின் ஆவிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அது தெய்வ வல்லமையை எங்கள் வாழ்வில் தடுக்கிறது. பயமும் விசுவாசமும் ஒரே இடத்தில் செயல்பட முடியாது என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், பயத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடாமல் தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமைகளையும் எங்கள் சிந்தனைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், நினைவு கூறுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் என்பதை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரம், வாழ்க்கையில உள்ள பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், அதனால ஏற்பட்ட விளைவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ வாழ்வை, தேவ விடுதலையை, தெய்வ ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரது சரீரத்திலும் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரது சரீரத்தையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்க சிந்தனை உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.